ரிட்டையர் ஆயாச்சா? வண்டலூர் எலமெண்ட்ஸ் மதுரம்ல ஃபிளாட் வாங்கிக்கோங்கோ. ரிட்டையர்ட் லைஃபா ஆனந்தமா என்ஜாய் பண்ணுங்கோ. அலினான்னு தான் எட்டு எல்லாருக்கும் காலையில் கடைக்கு கூப்பிட்டு போவாங்க பிச்சை எடுக்க. ஒரு 5 ஆட்டை போட்டுன்னு கும்பலாக போவாங்க. நாளைக்கு 5000 ரூபாய் கன்ஃபார்ம் கொடுக்கணும். அப்படி கொடுக்கலன்னா அதுக்கு அடிப்பாங்க. ₹5000 நான் கொடுத்தேன்னா கையில் 500 தான் கொடுப்பாங்க. நைட்டில் போய் நில்லு பாலியல் தொழிலுக்கு. அந்த ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு ஒரு மாதத்துலேயே நான் அனுப்பிச்சி விட்டாங்க. எனக்கு சரியாக அந்த இடம் கூட ஆறல. எனக்கு மூக்கு குத்தும் போது காது குத்தும் போது அந்த வீடியோ எடுத்துக்கினாங்க. இதெல்லாம் காமிச்சு பசங்கிட்ட உனக்கு கிண்டல் பண்ண சொல்லுவோம், உனக்கு பொட்ட சொல்லுவாங்க. இப்போ ஸ்கூல் ஆண்ட போகிறது எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குது. டெய்லியும் அவசரப்பட்டு அதுக்கு நம்ம ஒரேடியாக என்ன பண்ணேன், பெனால் வாங்கி வீட்டில் போய் அவங்க துணி துவைக்க சொல்லுவாங்க. சாமா கழுவிட்டு வீடு பெருக்கி தொடச்சிட்டு 11 மணிக்குள்ளே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு அரை ஹவர் 1/4 ஹவர் எக்ஸ்ட்ரா வந்தால் அதுக்கும் அடிப்பாங்க. அந்த டைமுக்குள்ளே போயிடணும். ஸ்கூலுக்கு போனால் ஸ்கூல்லேருந்து உன்னை அடிச்சிட்டுன்னு வருவேன். உன்னை அசிங்கப்படுத்தும் ஸ்கூல்லையே, நீ ஸ்கூலுக்குள்ள போகக்கூடாது. நைட்டில் பாலியல் தொழில் பண்ணால் அவனுக்கு சம்பாரிச்சு கொடுக்கணும். பகலில் பிச்சை எடுத்து திருடுறதான் இவனுக்கு கொடுக்கணும். இதே மாதிரி தான் இவங்க பண்ணுறாங்க. இவன் ஆட்டோ ஓட்டுறன்ற பேரில் எங்களை மிரட்டுவான். பின்னாடியே கண்காணிச்சுன்னு வருவான். ஃபேஷன் அண்ட் எப்படி சொல்கிறது, அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க போயிட்டு அமுக்கலம் பண்ணுறாங்க. போலீஸ் அமுக்கலம் பண்ணுறாங்க. போலீஸே உங்களை பார்த்தா பயப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நீங்கள் ஆமாம், அப்படியே வாசல்லையே போயிட்டு துணியை தூக்குறது. இந்த ஆயினான்றவங்க 15 வயசுல இட்டுன்னு போயிட்டு விருப்பம் எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, சர்ஜரி பண்ணிட்டு வந்துட்டாங்க. உங்களுக்கு மதுரையில் ஆப்ரேஷன் பண்ண தான் சொன்னீங்களா? அது யார் அந்த டாக்டர்? அந்த டாக்டர் சரவணன் டாக்டர். அவரோட ஹாஸ்பிட்டல் தோராயமாக அந்த மருத்துவமனையில் ஒரு 2000-3000 பேருக்கு சர்ஜரி பண்ணிருப்பார் அந்த மருத்துவர். சென்னையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் அவர் தான் பண்ணுவார். வயசு எதுவுமே கேட்காம ஒரு ஐடி ப்ரூஃபும் இல்லாம காசை குத்தணுமே ஆப்ரேஷன் பண்ணி அமைச்சிடுறாரு. 1/4 ஹவர் 3/4 ஹவர் தான் பண்றாரு. பண்ணிட்டு சென்னைக்கு வந்தா திரும்ப எங்களுக்கு பிரச்சனை தான் வருது. என்ன ஒரு பெரிய விஷயம்னா, இது ஒரு சைல்டு அபியூஸ். பிலோ 18 இயர்ஸ். இப்போ தான் உங்களுக்கு 17 இயர்ஸ் ஆகுது. 15 இயர்ஸ்லேயே ஒருத்தருக்கு அவருக்கு பண்ணியிருக்காங்க, இவருக்கு 16 இயர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு டைப் இருக்காங்க, ஒரு சூசைட் அட்டன் பண்ணனால ஒரு மிஸ் ஆகிட்டார். இவங்களுடைய டார்கெட் எல்லாமே தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த மக்கள், பின்புலம் பெரிய அளவுக்கு பின்புலம் இல்லாதவர்கள், சொந்தங்கள் இல்லாதவங்க, சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் ஆசை காமிச்சு உங்களோட மூளை செலவு செய்து இவங்களை அவங்களுடைய ஆசைக்கு என்னங்க அவங்களுக்கு பணம் சம்பாரிச்சு கொடுக்குறது அவங்களுடைய டார்கெட். சொல்லப்போனால் குழந்தை தொழிலாளிகள் இவங்களை டோட்டலாக அபியூஸ் பண்ணி, ஹராஸ் பண்ணி, இவங்களை மிரட்டி, பாலின மாற்று அறுவை சிகிச்சையும் பண்ணி. குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். தளபதி விஜய் நடித்த தெரி படத்தில் ஒரு காட்சி வரும். எங்களெல்லாம் கடத்திட்டு பிச்சை எடுக்க விட்டுட்டாங்க அப்படின்னு ஒரு காட்சி வரும். அதே மாதிரி ஆர்யா நடித்த நான் கடவுள் படத்தில் கூட நிறைய பேரை ஆதரவற்றவங்க அல்லது யாருமே இல்லாதவங்க அல்லது சின்ன வயசுல கடத்திட்டு அவங்கள ஏதோ ஒரு உடம்புல ஏதோ ஒரு பகுதியை ஊனமாக்கிட்டு அவங்களை பிச்சை எடுக்க விடுவாங்க. அந்த மாதிரி சென்னையில் ரொம்ப நாளாகவே ஒரு புகார் இருந்துக்கிட்டே இருக்குது. மாணவர்களை அல்லது இளம் பெண்களை அல்லது அந்த குறிப்பிட்ட ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியே 18 வயசு வரதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு ஆசை வார்த்தைகள்லாம் சொல்லி திருநங்கைகளாக டிரான்ஸ்ஜெண்டராக மாற்றி அவங்கள பிச்சை எடுக்க வைக்கிறது, அப்புறம் பாலியல் தொழிலுக்கு அனுப்பி அதன் மூலமாக இன்கம் அந்த ஒரு நாளைக்கு ஒருத்தர்கிட்ட ஒரு 5000 ரூபாய் வருமானம் வர மாதிரியான நிறைய விஷயங்கள் இங்கே இல்லீகலாக நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சியாக நிறைய செய்திகள் வந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் இன்றைக்கி தான் அதில் பாதிக்கப்பட்டவங்க தைரியமாக காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்காங்க. அவங்கள சுற்றி என்ன நடந்துச்சு, எப்படியெல்லாம் அவங்க பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறத சம்மந்தப்பட்டவங்க பாதிக்கப்பட்ட 3 பேர் வந்திருக்காங்க. கூடவே அவங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் பாலசுப்ரமணியன் அவங்களும் வந்திருக்காங்க. அவங்ககிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். சார், ஃபஸ்ட்டு ஓரலாக சொல்லிடுங்க, 3 பேருக்கு என்ன நடந்துச்சு, இவங்கெல்லாம் யார், எங்கேருந்து வந்திருக்காங்க? இனிஷியலாக நம்மளுடைய அலுவலகத்துக்கு வேளாங்கண்ணின்னு ஒரு மூதாட்டி ஒருத்தவங்க வராங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுடைய பேரனை புளியந்தோப்பு பகுதியில் இருக்க அலினான்ற ஒரு திருநங்கை கூட்டிகிட்டு போய் பாலின மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சுட்டாங்க. என்னுடைய பேரனுக்கு 16 வயசு தான் இருந்துச்சு. அந்த டைமை கூப்பிட்டு போயிட்டு பண்ணிட்டாங்க. அவனை போட்டு ரொம்ப அடித்து சித்திரவதை பண்ணுறாங்க. தினமும் அவன் யாசகம் கேட்கணும், அதுக்கப்புறம் பாலியல் தொழிலுக்கு போகணும். இது மட்டும் இல்லாமல் பூட்டி இருக்க வீடுகள், கடைகள் அதெல்லாம் நோட்டம் பார்த்து யாரும் இல்லாத சமயத்தில் சொன்னான்னா அந்த வீடை ஹவுஸ் பிரேக் பண்ணுறதும், அந்த கடைகளோட சூழல் இருக்க திங்ஸ் எடுக்கிறதுக்காகவும், அது இல்லாமல் நெடுஞ்சாலைகளில் பாலியல் தொழிலில் ஈடுபடும் போது நெடுஞ்சாலையில் வருவாங்களே அவங்ககிட்ட செயின் ஸ்நாச்சிங் பண்ணுறது, மொபைல் ஃபோன் அடிக்கிறது, பர்ஸ் அடிக்கிறது மாதிரி வேலையெல்லாம் ஈடுபட்டு வந்திருக்காங்க. படிப்பும் போச்சு. இவங்களை இந்த மாதிரி குற்ற வழக்கில் தொடர்ந்து ஈடுபடுத்தி வராங்க. எப்படியாவது காப்பாற்றணும், நான் யார்கிட்ட போய் சொன்னாலும் பயமாக இருக்குது, அவங்கள மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த மூதாட்டி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த மூதாட்டி அவங்களுடைய பேரன் அந்த தம்பியை கூப்பிட்டு வராங்க. சரி, நடந்தவங்க கூட கேட்போன்னு சொல்லி கேட்கும்போது எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. நான் அந்த வேப்பர் லெவலில் ஒரு பள்ளியில் படிச்சுட்டு வந்தாங்க. நம்ம 10ஆம் வகுப்பு படிக்கும்பொழுது இன்ஸ்டாகிராமில் பழக்கமாக வராங்க இந்த
திருநங்கை அலினான்னு சொல்லக்கூடியவங்க. அவங்களும் அவங்க கணவரும் டெய்லியும் பள்ளிக்கூடத்துக்கு காலை வேளையில் மாலையில் 2 டைம் வந்துடுது. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க குடும்ப சூழ்நிலை ரொம்ப சரியில்லா சூழ்நிலை. உங்களுடைய ஃபாதர் வந்து ஒரு டங்கன் யார்டு. அவங்க அம்மா பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ஸ்பெஷலி டிசேபிள் பர்சன், காது கேட்கறது நல்லா பேச மாட்டாங்க. இவங்க வீடும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள், குடும்பமும் ரொம்ப இதுவாக இருக்குது. படிப்பு மட்டும் போயிட்டு வராரு. இவங்க தனியாக ஒரு அக்கறை எடுத்து இந்த அலினான்றவங்க இவங்ககிட்ட தொடர்ந்து பேசுகிறதோ, உங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, துணிமணிகள் வாங்கி கொடுக்குறது, மொபைல் ஃபோன் வாங்கி கொடுக்குறது, இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக பார்த்து உங்களை நினச்சிட்டு அலினா சொல்கிறாங்க, நீ தாயாக நினச்சிக்க, நான் நல்லா உன்னை படிக்க வைக்கிறேன், உன்னை ஒரு ஆஃபீஸர் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லி, உங்களுக்கு வந்து மருத்துவர் ஆகணும் ஆசையாமா, உன்னோட கண்டிப்பாக டாக்டர் ஆக்கிறேன், பெரிய சர்ஜன் ஆக்குறேன் அப்படிலாம் சொல்லி பேசணுன்னே, சரி நம்ம வீடு இருக்கும் கண்டிப்பாக அவங்க நல்லபடியாக பார்த்துப்பாங்கன்னு சொல்லி போனோன்னா, அவங்க வீட்டில் என்ன பண்ணுறாங்க, அவங்க பெற்றோர்கள் வீட்டுக்கே வரமாட்டேன் அப்படி அவங்க கேட்டு உங்களை போட்டு அடிக்கும் பொழுது அலினா உள்ளே புகுந்து என்ன பண்ணுறாங்க, இது வந்து என்னுடைய மகன், எனக்கு எப்படி வளர்க்கணும்னு தெரியும், நீங்கள் புள்ளைய மட்டும் பேசிட்டு மாதிரி விடுறீங்கன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சண்டையை போட்டு இவங்கள அவங்க அலினா அவங்க வீட்டோட நிப்பாட்டிக்கிறாங்க. நிப்பாட்டினோன்னே ஒரு 2-3 வாரங்கள் என்ன பண்ணுறாங்க, நம்ம ஒரு டூருக்கு போவோம் வான்னு சொல்லிட்டு மதுரைக்கு கூப்பிட்டு போகிறாங்க. கோயிலுக்கெல்லாம் சுற்றிட்டு வரலான்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, அவங்களோட போகிறாரு. அரசு பேருந்தில் இங்கேருந்து கூப்பிட்டு போகிறாங்க சென்னை டு மதுரை. போனதுக்கப்புறமா அங்கே ஒரு மருத்துவமனை, சரவணா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஒரு மருத்துவமனை போகிறாங்க. அந்த மருத்துவமனையில் போன உடனே பேசிட்டு ஒரு சர்ஜரி பண்ணணும். தம்பிக்கு ஒன்றும் புரியல, என்ன சர்ஜரி பண்ணுறேன்னா புரியல, இல்லை நீ வந்து பாலின மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சுக்க, உனக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இந்த உலகத்தில் கிடைக்கும், யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, நல்லா பணம் சம்பாதிக்கலாம், படிக்கிறது கூட நீ நிறைய உனக்கு விஷயங்கள் வந்து மேம்படும் அப்படிலாம் சொல்லி இது பண்ணுறாங்க. ஒத்துக்க மாட்டேன் சொன்னேன். நீ ஒத்துக்கலன்னா உன்னுடைய தாய் தந்தை உன்னுடைய பாட்டியை வந்து நாங்கள் காலி பண்ணிடுவோம், நீ கண்டிப்பாக இந்த சிகிச்சை பண்ணி தான், அந்த அறுவை சிகிச்சை பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி அங்கே தடை பண்ணுறாங்க ஹாஸ்பிட்டலில். முடியாதுன்றேன், உன் கண்ணெதிரியே கொண்டுடுவேன், நீ உன்னை சொல்கிறது செய்யலாம்னு சொல்லி மிரட்டணுன்னே என்ன பண்ணுறது தெரியாமல் தனியாக போய் மாட்டிக்கிட்டாப்லையே, சின்ன பையன் தானே, அப்போது வயசு வந்து ஒரு 16 தான் ஆகுது. போயிட்டு மிரட்டி இது பண்ணோன்னே அந்த ஹாஸ்பிட்டலில் பண்ண உடனே இன்ஸ்டண்ட்டாக 2 lakhs கேஷ் கட்டி சர்ஜரி பண்ணிடுறாங்க. ஒரு 3/4 மணி நேரம் சர்ஜரி போகுது. இந்த சர்ஜரி பண்ணவர் சரவணன், அவர் பார்த்திங்கன்னா சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர், எம்எல்ஏ, நிறைய கட்சிகளிலிருந்து வந்தவர், ஒரு மருத்துவர். அவர் இன்னைக்கு எந்த கட்சியில் இருக்காரு? இப்போது அதிமுகவில் கழக மருத்துவர் செயலாளராக இருக்கார். லாஸ்ட்டாக எம்பி கேண்டிடேட்டும் அவர் தான் இருந்திருக்கார். அவர் தான் அந்த இவங்களுக்கு அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காரு. இந்த விஷயத்தெல்லாம் சொல்லும்போது இவங்க என்ன சொல்கிறாங்க, நான் மட்டும் என் ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க, அவங்களுக்கு அந்த மாதிரி பண்ணுவோம் சொல்ல. அப்புறம் அவங்கள கேட்குற, அவங்களுக்கு அதே மாதிரி தான் சர்ஜரி, இதே சேம் இன்சிடென்ட் சேம் டைப் தான் நடக்குது. அவங்க பள்ளிக்கூடத்தை போயிட்டு அவங்களுக்கு சர்ஜரி பண்ணிவிடாத இவங்க. 3வது ஒருத்தர் இருக்கார், அவருக்கும் இந்த மாதிரி பண்ணாங்க. பட் ஆனால் அவர் வந்து சூசைட் பண்ணிட்டாரு, அதனால் அவங்கள விட்டுட்டாங்க. இந்த தம்பி வந்து அந்த மாதிரி கூப்பிட்டு போகும்போது இவங்களுக்கு யாருக்குமே பெண்ணாக மாறதுக்கு விருப்பம் கிடையாது. இவங்களை அந்த மாதிரி கூட்டு கொண்டு வந்து அடைச்சி அவங்க குடும்பத்தெல்லாம் மிரட்டி இவங்களை கூட்டி போய் சர்ஜரி பண்ணுறாங்க. இவர் பெனாயில் குடிச்சிடுறாரு சூசைட் பண்ணுறதுக்கு. அவங்க மட்டும் தப்பிச்சு வந்து பெனாயில் குடிச்சப்பறம் அவங்க வீட்டிலலாம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணோன்னே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அது ஒரு ஏஆர் ரிப்போர்ட் ஆகுது. கம்ப்ளைண்ட் ஆனோட பயந்துட்டு விட்டுறாங்க அவரை, இல்லைன்னா அவரையும் அறுவை சிகிச்சை பண்ணிட்டு இருப்பாங்க. சம்மந்தப்பட்ட உங்ககிட்டே நம்ம என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? உங்கள் பேர் என்ன, நீங்கள் எங்கேருந்து வரீங்க, உங்களுக்கு என்ன நடந்துச்சு? என் பேர் கௌதம். நான் வந்து சென்னை பருஷவாக்கம் பொன்னியம்மன் கோவில் ஸ்ட்ரீட்லேருந்து வரேன். எனக்கு 17 வயசு ஆகுது. மாரி நான் சென்ட் பால்ஸ் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன். படிச்சுட்டு இருக்கும்போது இன்ஸ்டாவில் வந்து அலினான்றவங்க வந்து எனக்கு மெசேஜ் பண்ணாங்க. மெசேஜ் பண்ணி, எந்த ஸ்கூல் படிக்கிற, உன் பேர் என்ன, அழகாகிற அப்படி சொன்னாங்க. அதேமாரி சென்ட் பால்ஸ் ஸ்கூல் படிக்கிறேன் அப்படி சொன்னேன். ஒரு நாள் ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்போது வெளியே நின்றுந்தாங்க ஸ்கூல் வாசலில். வந்து இதுமாரி வா அப்படின்னு கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போயிட்டு, உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ, உனக்கு எல்லாமே நான் பார்த்துக்கிறேன், என்னை வந்து அம்மா மாரி நீ நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி என்னை வந்து அதேமாரி ஸ்கூல் முடிஞ்சோடனே கூப்பிட்டு போவாங்க. நான் சொல்வேன், இதுமாரி வீட்டில் என்னை தேடுவாங்க, வீட்டில் வந்து ஸ்பெஷல் கிளாஸ் இருந்துச்சுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டில் போயிட்டு இதுமாரி இரு, அதுமாரி பண்ணு, உங்கள் வீட்டில் ஒரு உங்களை அடி, சண்டை போடு, இந்த மாதிரி இரு அந்த மாதிரி இருன்னா புரியல. இதுமாரி மை வெயி, ஒரு பொண்ணாக மாறினா அழகாக இருப்ப நீ, எங்களை மாரி மாறினா உன்னை வந்து யாரும் எதுவுமே கேட்க மாட்டாங்க, உன்னை பார்த்து எல்லாம் பயப்படுவாங்க, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் பயப்படுவாங்க, நீ நல்லா ட்ரெஸ் பண்ணலாம், நல்லா நகை போடலாம், உன்கிட்ட நல்லா காசு வரும் அப்படி சொன்னாங்க. நான் வந்து படிக்கணும், எனக்கு டாக்டர் படிக்கணும்னு ஆசையாகுது, படிக்கலாம் அது பொறுமையாக, ஒன்றும் இல்லை, இருந்தாலும் நீ இதுமாரி மாறினா இன்னும் அழகாக இருப்ப, இன்னும் உன்கிட்ட பணம்லாம் இருக்கும், இதுமாரி நீ மாறிடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுமாரி வீட்டில் போயிட்டு இதுமாரிலாம் பண்ணு, வீட்டில் இருக்கிறவங்கள வந்து சண்டை போடு, நான் வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லு, வீட்டில் போய்ட்டு இதுமாரி ட்ரெஸ் பண்ண மாரி உன்னை வந்து ஒரு பொண்ணாக மாற்றிக்க நீ பாரு. நான் போட்டு சொன்னேன், எனக்கு இதெல்லாம் பிடிக்கல அப்படின்னு. எனக்கு என்னென்ன தேவைப்பட்ட பொருளோ, எனக்கு ஆசைப்பட்ட பொருள் எல்லாமே வாங்கி தருவாங்க. நான் எது கேட்குறோன்னா வாங்கி தருவாங்க. ஃபோன் வாங்கி கொடுத்தாங்க, எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க. நீங்கள் கேட்டெல்லாம் வாங்கி கொடுத்தாங்களா, அவங்களாவே வாங்கி கொடுத்தாங்க? அவங்க கேட்டாங்க, உனக்கு என்ன பிடிக்கும் முதல்ல கேட்டுருவாங்க. இன்னொரு நாள் போனால் அதை வாங்கி வச்சுட்ருப்பாங்க. நீ கேட்டியா நேற்று அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுப்பாங்க.
இம்ரான், அலீனா 2 பேரும் வருவாங்க. அவர் ஆட்டோ ஓட்டின்னு வருவாரு. அவங்க பின்னாடி உட்காந்து வருவாங்க. 2 பேரும் அவங்க வீட்டுக்கு கூட்டின்னு போவாங்க. அவங்க வீட்டுக்கு கூட்டின்னு போயிட்டு இதுமாரி ட்ரெஸ்ஸு போட்டு விடுவாங்க. வீட்டுக்கு போகும்போது இதெல்லாம் கழிச்சிட்டு போக சொல்லுவாங்க. ஒரு நாள் வந்து வீட்டுக்கு அனுப்பவே இல்லை என்ன. அவங்க போகணும் ஸ்கூல் முடிச்சுட்டு போனோடனே வீட்டுக்கு அனுப்பவே இல்லை. வீட்டில் வந்து தேடின்னு இருந்தாங்க. ஃபோன்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ண சொல்லிட்டாங்க. வீட்டில் தேடின்னு இருக்கும்போது இதுமாரி அவங்களே ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு வந்து அவங்க என்ன பண்ணாங்க, ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணிட்டு இதுமாரி உங்கள் பையன் வந்து இதுமாரி மாறிட்டான், அவன் மூக்கு அதெல்லாம் குத்திட்டோம், உங்கள் பையன் இப்படி தான் இருப்பான், அப்படியா இருந்தால் உங்கள் பையனை அனுப்புவேன், இல்லை வந்து உங்கள் பையனை வந்து வேற எங்கன்னா அனுப்பிச்சி விட்ருவேன், வேற எங்கன்னா வெளி இடத்துல ஊருக்கு எங்கன்னா அனுப்பிச்சி விட்ருவேன் அப்படி சொல்லி மிரட்டினாங்க. மிரட்டவும் எங்கள் வீட்டுக்கு கூட்டின்னு போனாங்க. உன் பையன் இதுமாரி இருந்தால் தான் அனுப்புவோம், இல்லைனா ஊருக்கு அனுப்பிச்சிடும். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பயந்து என்ன பண்ணாங்க, சரி பரவாயில்ல என் பையன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல வீட்டோட இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு அவங்க என்ன சொன்னாங்க, வீட்டுக்கெல்லாம் இப்போ அனுப்ப மாட்டோம், கொஞ்ச நாள் என் கூட வச்சுன்னுட்டு அனுப்புகிறேன் அப்படி சொன்னாங்க. ஒரு வாரம் 2 வாரம் இருக்கும். வா கோவில் போகலாம் அப்படின்ட்டு இட்டுன்னு போனாங்க. மதுரைக்கு இட்டுன்னு போனாங்க. ஹாஸ்பிட்டல் உள்ள போனாங்க. என்ன கோவிலுக்குன்ட்டு இங்கே இட்டுன்னு போகிறீங்கன்னு கேட்டேன். இல்லை எங்கள் சும்மா வான்ட்டு அங்கே உள்ளே போயிட்டு அட்மிட்லாம் பண்ணிவிட்டு இதுமாரி உனக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ண போகிறோம், இதுமாரி சாமி வந்து உனக்கு வந்து உத்தரவு குத்துச்சு, இந்த வயசில் பண்ணால் தான் நீ அழகாக இருப்ப அப்படி சொன்னாங்களா. சொன்னேன் எனக்கு வயசு இல்லை, எனக்கு பயமாகுது பண்ணுறதுக்கு, இப்போ ஏன் பண்ண சொல்கிறீங்க, எனக்கு வேணாம் இதெல்லாம் அப்படி சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ பண்ணிக்கோ, அது பண்ணாதான் இப்போ பண்ணாதான் அழகாக இருப்பேன், நல்லா ஆயிடுவேன் அப்படி சொன்னாங்க. சரி அவங்க சொல்கிறாங்களே கேட்டு நானும் பண்ணிட்டேன். என்ன வயசு இப்போ? எனக்கு இப்போ 17 வயசு ஆகுது. 17 எனக்கு பண்ணும்போது 16 வயசு. போன வருஷமே பண்ணிட்டாங்க. இப்போ அந்த பெண்ணா மாறணும், அவங்க இந்த பெண்கள் மாதிரியே உடையெல்லாம் போட்டுக்க சொன்னாங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த உணர்வுகள் உங்களுக்கு இயல்பா வருமா, இல்லை அவங்க சொன்னதுக்கு அப்புறம்? அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்துச்சு. அந்த அவங்க உணர்வு பண்ண வந்துச்சா, இல்லை சொன்னாங்க. அவங்க சொன்னதுக்காக அதெல்லாம் பண்ணீங்களான்னு அவங்க கேட்குறேன். சொன்னதுக்காக பண்ணேன். உங்களுக்கு பெண்ணா மாறதுல விருப்பம் கிடையாது, விருப்பம் இல்லை. அப்படியான உணர்வு உங்களுக்கு வந்ததே கிடையாதா? இல்லை. ஓகே. அப்புறம் என்ன நடந்துச்சு இந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறம்? ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு இதுமாரி அப்போவே நைட்டே கவர்மெண்ட் பஸ்ஸில் கூட்டின்னு வந்துட்டாங்க. எத்தனை மணிக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க? 2:45 இட்டுன்னு போனாங்க. மத்தியானம் 3 மணியே இப்போ இருக்கும். அப்போ வெளியே கூட்டின்னு வந்துட்டாங்க. 1/4 மணி நேரத்தில் ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சா? 3 மணி இருக்கும். ஒரு 1/2 hour 3/4 மணி நேரத்தில் முடிஞ்சிச்சு. முடிஞ்சிடுச்சு. வெளியே கூட்டின்னு வந்துட்டாங்க. கூட்டின்னு வந்துட்டு நைட் இருக்கும் ஒரு 8 மணி அதுமாரி இருக்கும். இப்போ வந்து பஸ்ஸில் கூட்டின்னு வந்துட்டாங்க எங்க? சென்னைக்கு? சென்னைக்கு. மதுரையிலேருந்து? உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டு வீட்டுக்கு தெரியாதே இருந்துச்சு எதுவுமே. நான் ஆப்ரேஷன் பண்ணது எதுவுமே தெரியாதே இருந்துச்சு. அவங்க வச்சு பார்த்துன்னுட்டு இதுமாரி டெய்லி வந்து பிச்சை எடுக்க என் கூட வா அப்படி சொன்னாங்க. நைட்டில் போய் நில்லு பாலியல் தொழிலுக்கு அப்படி சொன்னாங்க. நைட்டில் காலையில் கடைக்கு கூப்பிட்டு போவாங்க பிச்சை எடுக்க. ஒரு 5 ஆட்டோ போட்டுன்னு கும்பலாக போவாங்க, ஒரு 10 பேர்கிட்ட. அவங்க அலீனான்றவங்க தான் ஹெட் எல்லாருக்கும். அலீனானா யார் அவங்க? அந்த ஹெட்டு யார்? இதோ இவங்க தான். கரெக்டாக காட்டுங்க. இதோ இவங்க தான் அலீனா. அவங்க தான் அலீனா. அவங்களும் இதுதான் அவங்க திருநங்கை தானா? ஹஸ்பண்ட். இவங்க திருநங்கை. இவங்க வந்து அவங்களோட ஹஸ்பண்ட். அவர் நார்மல் மேல் தான் அவரு. ஆமாம். இவங்க டிரான்ஸ்ஜெண்டர், அவங்க நார்மல் மேலா? அவங்க ஹஸ்பண்ட் அவர். உங்க 2 பேரும் என்ன பண்றாங்க ஆக்சுவலி? இவங்க 2 பேர் தான். அதான் இவர் வந்து ஆட்டோ ஓட்டுவார். யாரு அவங்க ஹஸ்பண்ட்னு ஆமாம், சொல்றாரு? அவர் அவர் தான் பேர் கூட என்ன? வருவார். அவர் பேர் இம்ரான். ஹஸ்பண்ட் இம்ரான் வந்து ஆட்டோ ஓட்டுறாரு. ஆ இவங்க இவங்க தான் அந்த அலீனா. இந்த டீமுக்கெல்லாம் ஹெட் இவங்க தானா? இவங்க தான் அலீனான்ற. அலீனா. அவங்க என்ன பண்றாங்க? அதாவது இதுமாரி ஆட்டோவில் கூப்பிட்டு போயிடுவாங்க. இதுமாரி ஒரு ஊருக்கு இட்டுன்னு போயிட்டு இப்போ அண்ணா நகர்னாங்க அரிக்கு விட்டு தனித்தனியாக பிரித்து விட்ருவாங்க. இதுமாரி நீங்கள் இந்த இடத்துல போயிட்டு வந்துடுங்க அப்படின்ட்டு. அவங்க மட்டும் ஆட்டோவில் உட்காந்து வருவாங்க பின்னாடியே. இப்போ ஒரு ஆளுக்கு 5000 10,000 அதுமாரி கேட்டு எப்படியாச்சுன்னா ரெடி பண்ணி வந்துட சொல்லுவாங்க. அப்படி பண்ணி எப்படியாச்சுன்னா புரியல. எப்படியாச்சுன்னா எப்படி சொல்லுது, எப்படியாச்சும் திருடினா வாங்க எப்படின்னா வாங்க, ஆனால் ஒரு ஆளுக்கு இவ்வளோ எடுத்துன்னு வந்து குத்துடணும். இப்போ நீங்க உங்களுக்கு டார்கெட் இருக்கா, ஒரு நாளைக்கு நீங்க இவ்வளவு சம்பாதிச்சு கொடுக்கணும்னு? அதை போய் கேட்க முடியலன்னா திருடின்னு வா யார்கிட்ட போய் அடி திருடுவீங்க? அப்படி. அதான் ரோட்டில் போகிறவங்க கிட்ட போயிட்டு பர்ஸு பிடிக்கணும் வா. உங்களை பெக்கரா மாத்துறாங்களா? ம் உங்களுக்கு பிச்சை எடுக்க சொல்லி மாத்துறாங்க? மாற்றிட்டு எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். பிச்சை எடுக்க போயிருக்கீங்களா கடைகளுக்கு? போயிருக்கேன். அவங்க கூட தான் போயிருக்கேன். எத்தனை வருஷம் அந்த மாதிரி பிச்சை எடுத்திருக்கீங்க? அவங்க கூட ஒரு வருஷமாக போகிறேன். 1 வருஷம் போயிருக்கீங்க. இதுமாரி கூப்பிட்டு போயிட்டு ஒரு நாளைக்கு 5000 கன்ஃபார்ம் கொடுக்கணும். அப்படி கொடுக்கலன்னா அதுக்கு அடிப்பாங்க. ஏன் இதுமாரி 5000? 1 வருஷமா 5000 சம்பாதிச்சு கொடுத்துருக்கீங்க. கொடுத்துருக்கேன். 5000 நான் கொடுத்தேன்னா கையில் 500 கொடுப்பாங்க. 500 தான் கொடுப்பாங்க. மீதி 5000 கொடுக்கலன்னா அதுக்கு அடிப்பாங்க. ஒரு நாளைக்கு 5000 சம்பாதிச்சிட முடியுமா பிச்சை எடுத்து? பிச்சை எடுத்துனா அதான் கூட வருவாங்க. அதுமாரி பர்ஸை பிடுங்கு பேசி பர்சலாம் புடுங்கிருக்கீங்களா? அதுமாரி பண்ணதில்லை. அவங்க பண்ண சொல்லி அடிப்பாங்க. இதெல்லாம் எனக்கு எந்த பயமா இருக்கு. ஏரியா லொகேஷன்? பர்ஸை அண்ணா புடுங்க சொன்ன அண்ணா நகரில், அடையாறு, டி நகர், மயிலாப்பூர், அதுமாரி இடத்துல ஈசிஆர், அண்ணா நகர், ஈசிஆர், மயிலாப்பூர், அடையாறு இந்த ஏரியாலலாம் பிட் பாக்கெட் அடிக்க சொல்லி இது பண்ணியிருக்காங்க. நீங்கள் அடிக்கலை, ஆனால் உங்கள்
அந்த டீம்ல இருந்தவங்க பிட் பாக்கெட் அடிச்சிருக்காங்களா? இந்த டீம்ல இருந்தவங்க இவங்க கூட வருவேன். இவங்க கூட வந்து பெரியவங்கள அனுப்புவாங்க. இவங்களுக்கு கீழ ஒருத்தவங்க இருப்பாங்களே, அவங்கள அனுப்புவாங்க. எங்க கூட கூட ஆளுக்கு ஒருத்தர் போட்டு அனுப்புவாங்க. நீங்க கூட போங்க அப்படின்ட்டு. எங்க கூட வரவங்க அது மாரி பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு தோராயமா உங்க கூட வராங்கல்ல மத்த ஆ. பெரியவங்கலாம், பெரிய ம். டிரான்ஸ்ஜெண்டர்லாம் வராங்கல்ல, ம். எத்தனை பிட் பாக்கெட் அடிப்பாங்க தோராயமா? தோராயமானா ஒரு நாளைக்கு வந்து அவங்க மொத்தமா அந்த காசு கலெக்ஷன் பண்ணது பார்த்தா ரூ. 50,000 ரூ. 60,000 கலெக்ஷன் காசு பண்ணுவாங்க. கலெக்ஷன் பண்றது ஓகே. பிட் ம். பாக்கெட் இன்னொருத்தரோட பாக்கெட்ல இருந்து பர்ஸ் அடிக்கிறாங்கல்ல, ம். செல்போன் அடிக்கிறாங்க இல்லையா? ம். இதெல்லாம் ஒரு நாளைக்கு எத்தனை செல்போன் அடிப்பாங்க, பர்ஸ் அடிப்பாங்க? அதான் அவங்க ஒரு நாளைக்கு இவ்வளோ போதுமான அளவுக்கு எடுப்பாங்க. ஒரு 10 பேர்கிட்ட இருந்து பர்ஸ் எடுப்பாங்க அப்படின்னு தோராயமா ஒரு கணக்கு சொல்ல முடியுமா? அப்படி எத்தனை பேர்? அதான் ஒரு நாளைக்கு ஒரு 10 பேரு. நான் சொன்னதுக்காக சொல்லக்கூடாது. நீங்களா கரெக்டா சொல்லுங்க. நானே ஏன்னா கரெக்டா. பொதுமக்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் உதாரணமா சொல்லி கேட்டேன். ம். கரெக்டா சொல்லுங்க. எத்தனை பேர்ட்ட இருந்து பர்ஸ் அடிப்பாங்க? எத்தனை பேர்கிட்ட இருந்து செல்போனை திருடுவாங்க? அது 10 பேருக்கு மேல இருந்து எடுப்பாங்க. ஆ. பாதிக்கப்பட்டவங்க யாருமே உங்களை பிடிச்சது இல்லையா? எங்களை பிடிச்சதில்ல, அவங்கள பிடிச்சிருக்காங்க. அவங்க மேல நிறைய கேஸ்லாம் இருக்கு. போலீஸ் கண்டுக்கலையா எதுவும்? அவங்க போனா அராஜகம் பண்றாங்க. ஆ. அதனால போலீஸ் பிடிக்க மாட்றாங்க. அவங்க மேல நடவடிக்கை எடுக்க மாட்றாங்க போலீஸ். அவங்கள பார்த்து பயப்படுறாங்க. கேட்டா எந்த நாங்க பாத்துக்கிறோம் போலீஸ். எந்த போலீஸ் பயப்படுறாங்கன்னு சொல்றீங்க? எந்த ஏரியா போலீஸ் சொல்றீங்க? இப்ப நான் சொன்ன எல்லா இடத்துலயும் அவங்க மேல கேஸ் அண்ணா இருக்கு. நகர், அடையாறு, ஈசிஆர், ஈசிஆர், வேற எல்லா 1000 லைட்டு 1000 லைட். எல்லா இடத்துலயும் அவங்க மேல கேஸ் இருக்கு. இந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற போலீஸ் எல்லாம் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கவே பயப்படுறாங்களா? எடுக்க ஏன் மாட்டாங்க. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அது தெரியல, அவங்க எடுக்கவே மாட்றாங்க. சரி. அவங்க திரும்ப அதே மாதிரி தான் பண்ணின்னு இருக்காங்க. கடை அதே கடையா இடத்துல போய் பண்றாங்க, திரும்ப பண்றாங்க. ஆனா நடவடிக்கை எடுக்க மாட்றாங்க அவங்க மேல. ஆனா போலீஸ்க்கு தெரியும் இவங்க தான் போலீஸ்க்கு தெரியும். பாக்கெட் அடிச்சிருக்காங்க அப்படின்னு தெரியும் போலீஸ்க்கு. தெரியும். ஆனா அவங்க நடவடிக்கை எடுக்க மாட்றாங்க அவங்க மேல. இப்போ நீங்கள் சொன்னீங்களே கடை கடையாக போய் பெக்கர் பிச்சை எடுக்க வைக்கிறான்னு சொன்னீங்களே, நைட் ஆனால் பாலியல் தொழிலுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு சொன்னீங்களே, இதெல்லாம் உண்மையான குற்றச்சாட்டு தானே? உண்மையாக தான். நைட்டில் போயிட்டு இதுமாரி கஸ்டமருங்க வராங்கள, அவங்ககிட்ட போயிட்டு செயினார, அவங்க ஃபோன் எடு, அவங்க பர்ஸ் எடுத்துன்னு வா. நைட்டில் வரவங்க, நைட்டில் கஸ்டமர் வராங்களா, அவங்ககிட்ட மாரி ஃபோன் எடு, அவங்க பேக்கெட்லேருந்து பர்ஸ் எடுத்துன்னு வா, செயினார அப்படிலாம் சொல்கிறாங்க. நான் இந்த கேள்வி கேட்கலாமான்னு தெரியல. ஆனாலும் ஒருவேளை இதை ஒரு நேர்மையான அல்லது ஒரு உண்மையான போலீஸ் ஆஃபீஸர்ஸ் பார்த்தா அவங்க நடவடிக்கை எடுப்பாங்கங்கிற நம்பிக்கையில் இந்த கேள்வி கேட்குறேன். உங்களை பாலியல் தொழிலுக்கு பயன்படுத்தி நீங்கள் பாலியல் தொழிலுக்கு போயிருக்கீங்களா? போயிருக்கேன். எத்தனை வருஷமா? அதான் இந்த ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு 1 மாதத்துலேயே நான் அமுச்சு விட்டாங்க. எனக்கு சரியாக அந்த இடம் கூட ஆறல ஆப்ரேஷன் பண்ணி. அப்புறம் எப்படி பாலியல் தொழிலுக்கு? அவங்க போக சொல்கிறாங்க, அடியிலன்னா அடிப்பாங்க. எவ்வளோ வருமானம் வரும் அது மூலமாக உங்களுக்கு? அவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து 5000 6000 7000 வரும், கம்பல்சரி வரும். அது வந்து முடிச்சிட்டு வரதுக்கு 3 மணி 4 மணி ஆகிடும் நைட்டு. அதனால் நான் அவங்ககிட்ட காசு எதுவுமே கொடுக்க முடியாதுல்ல. ஸ்ட்ரெயிட்டாக கஸ்டமர்கிட்டே என்ன பண்ணுவேன், அவங்க ஜிபே நம்பர் கொடுத்துருவேன். அதனால் ஜிபேயில் அமுச்சு விட்ருவாங்க அவங்க கஸ்டமருங்க. உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மா இல்லை வீட்டில் யார் இருக்காங்கன்னு சொன்னீங்க? ஆயா தான் பார்த்துருப்பேன். ஆயா மட்டும் தான், அப்பா அம்மாலாம் கிடையாது? அப்பா அம்மா இருக்காங்க. ஆனால் அப்பா அம்மா வந்து எங்கள் அப்பா வந்து குடிச்சிட்டு இது பண்ணுவார். அப்பா வச்சுட்டு அம்மா காது கேட்காது, அவ்வளோவா பேச வராது. எல்லாமே பார்க்கறது வந்து ஆயா தான் பார்ப்பாங்க. பாட்டி தான். பாட்டி தான். பாட்டி போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா? அதான் அவங்க மிரட்டுறாங்க, பயமுத்துறாங்க. பாட்டி எல்லாரையும் பயமுத்துறாங்க. இதுமாரி உங்களை பண்ணுறேன், அதுமாரி என்ன பண்ணுறேன், பண்ணுறேன், கொலை பண்ணுறேன், உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள வெளியே சுத்த மாட்டீங்க, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் அடிப்பேன், அப்படி வீட்டான வந்து அம்முக்களை பண்ணுவேன், வீட்டான வந்து சண்டை போடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. உங்கள் பேர் என்ன? நீங்கள் எங்கேருந்து வரீங்க? உங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் நடந்திருக்கு? என் பேர் வந்து அஜய். நான் பொஷாகம் பொன்னியம்மன் கோயில் ஸ்ட்ரீட்லேருந்து வரேன். எனக்கு வந்து நான் வந்து சென்ட் பால்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் படிக்கிறேன். பொஷாகமா? வேப்பேரியில் இருக்கிற சென்ட் பால்ஸில் படிக்கிறேன். கொஞ்ச நாளாக வந்து இந்தமாதிரி அலினான்றவங்க வந்து என் கான்டாக்டில் இருந்தாங்க. என்கிட்ட பேசிக்கின்னு ஸ்கூல்லேருந்து வரும்போது அப்படி பார்த்து பேசுவாங்க. சரி, நானும் எதுவுமே பேச மாட்டேன், போயிடுவேன். என் பேச்சை பார்த்துனா சொன்னாங்க, நீயும் என்ன மாரி தானா, வந்துடு அப்போ என் கூட, நான் உன்னை பார்த்துக்கிறேன், நல்லா என்ன பார்த்துக்கிறேன். மாதிரினா என்ன சொல்ல வராங்க? அவங்கள மாரி நான் பேசுகிறேன்ட்டு அவங்க கூப்பிட்டுக்கிறாங்க. டிரான்ஸ்ஜெண்டர் மாதிரி பேசுகிறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்களா? என்கிட்ட சொல்கிறாங்க. அதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன், எனக்கு அப்படிலாம் இல்லை, எனக்கு அது வாய்ஸ் மட்டும் தான் இப்படி இருக்குது, எனக்கு உடம்புல அந்த மாரி இல்லை. நீ பொண்ணு மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்களா? ஓகே. எனக்கு வாய்ஸ் மட்டும் தான் அப்படி இருக்குது, மற்றபடி எதுவுமே இல்லை எனக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். அவங்க கூட எதுவுமே திருப்பி அதே தான் சொல்கிறாங்க. அவங்க நீ மாறிடு. அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு வாட்டி என்ன பண்ணிட்டாங்க, இந்த வெள்ளம் வந்து அப்போது என்ன பண்ணாங்க, கூப்பிட்டாங்க வீட்டுக்கு வா அப்படின்னா. சரி கூப்பிட்றாங்களேன்ட்டு நான் என்ன பண்ணேன், போனேன். போய் பேசினே இருக்கும்போது கடைக்கு இட்டுன்னு போயிட்டு
எனக்கு மூக்கு குத்திட்டு, கம்பல் குத்திட்டு, இப்ப ஐப்ரோ காதுல பண்ணிட்டு குத்திருக்கீங்களே, ஆ அது அவங்க தான் குத்தி விட்டாங்க. அவங்க தான் குத்தி விட்டாங்க. மூக்கு குத்திட்டு, காது குத்தி, ஐப்ரோ பண்ணி, ஃபுல்லா எனக்கு லேடீஸ் ட்ரெஸ்லாம் போட்டு, "ஏன் எனக்கு இந்த மாரிலாம் பண்றீங்க?" அப்படின்னு கேட்டா, "இல்ல சும்மா இரு இரு. நீ பண்ணீங்கன்னா உன்ன அடிப்பேன் இப்போன்ட்டு" அடிக்க வராங்க என்ன. கை ஓங்குனாங்க. சரி என்ன பண்ணேன், பயந்துங்க என்ன பண்ணிட்டேன், சரி எதுனா பண்ணிட போறாங்கன்ட்டு எனக்கு வந்து அப்போ 16 வயசு தான் எனக்கு. நான் என்ன பண்ணிட்டேன், சரி பயந்து நான் விட்டேன் நானு. சரி பண்ணிட்டோன்ட்டு நானும் ஒத்துக்கினேன். ஒத்துக்கின பிறகு என்ன பண்ணிட்டாங்கோ, "வீட்டுக்கு வா, உங்க வீட்டுக்கு போலாம்" அப்படின்னு கூப்பிட்டாங்க. நான் இல்ல வரல வீட்டுக்கு போனா பயமா இருக்கும் அப்படின்னா, 2 நாள் வந்து அவங்க இட்டுன்னு போய் அவங்க வீட்ல வச்சுக்கும்போது என்ன பண்ணிட்டாங்க, எங்க வீட்ல இருக்கிறவங்க என்ன பண்ணிட்டாங்கோ, P2 ஸ்டேஷன்ல போயிட்டு காணோன்ட்டு கம்ப்ளைண்ட் குடுத்துட்டாங்க வீட்ல என்ன. யார் இருக்கா? அம்மா, அப்பா, அண்ணன் ம். இருக்காங்க. 3 பேரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க, P2 ஸ்டேஷன்ல காணோன்ட்டு கம்ப்ளைண்ட் குடுத்துட்டாங்க. அப்புறமேட்டுக்கு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பயந்துக்குன்னு போலீஸ் வந்து எங்கள தேட போகுதுன்ட்டு, "வா வீட்டுக்கு போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு இட்டுன்னு போயிட்டு காமிக்கவோ, எல்லாம் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. "என்ன நம்ம பையன் இது வரைக்கும் ஆம்பளையா இருந்தானே திடீர்னு இந்த மாரி மாத்திட்டாங்களே" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கோ, எங்க வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் அழுதுங்கன்னு அமைதியாயிட்டாங்க. அவங்களால பேசக்கூட முடியல. நம்ம பையன் இந்த மாரி ஆயிட்டானேன்ட்டு. அதனால இவங்களே அலினான்றவங்களே என்ன பண்ணிட்டாங்க, அவங்களே பேசிக்கின்னு, இந்த மாரி "உங்க பையன் வந்து இந்த மாரி வந்துட்டான் எங்க கூட. இனிமேட்டு உங்க பையன் இல்ல. எங்க பையன் அவன். நாங்க தான் பார்த்துப்போம். உங்க வீட்டுக்கெல்லாம் அனுப்ப மாட்டோம். நாங்க தான் இட்டுன்னு போயிடுவோம் வீட்டுக்குன்னும்." எங்க வீட்ல இருக்கிறவங்கலாம் பயந்துட்டு என்ன பண்ணாங்க, இந்த மாரி சொல்லிட்டு அலினான்றவங்க என்ன பண்ணாங்க, அவங்க வீட்டுக்கு இட்டுன்னு போயிட்டாங்க. வீட்டுக்கு இட்டுன்னு போவோ, ஒரு 30, 40 பேர் எங்க அண்ணனுங்க எல்லாம். அவன் என்ன பண்ணிட்டானுங்க, நம்ப பையன் நம்ம இத்தனை வருஷமா நம்ம கூட இருந்துட்டு, இப்போ அவங்க புதுசா இட்டுன்னு போயிட்டு, எப்படி அவங்க அவங்க பையன்னு சொல்லுவாங்க? நம்ம தம்பி நம்ம கூட வந்துடணுன்ட்டு என்ன பண்ணாங்க, எங்க அண்ணனுங்கோ அவங்க வீட்டுக்கே நேரா நான் எந்த வீட்டுக்கு வந்து என்னென்ன பண்ணிட்டாங்க, தூக்கி அடிச்சு இட்டுன்னு போயிட்டாங்க. அடிச்சிட்டுன்னு போவோ, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க, எங்க அம்மாலாம் போயிட்டு கமிஷன் ஆஃபீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுத்துட்டு, அங்க மீடியாலலாம் நெறைய மீடியால பேசி, இது பண் இது கமிஷன் ஆஃபீஸ்ல சொல்ட்டாங்க. சொல்லிட்ட பிறகு அப்புறமேட்டு எங்க அண்ணனுங்க வந்து அடிச்சு இட்டுன்னு போயிட்டு, உடனே என்ன பண்ணாங்க, பெங்களூர்ல இட்டுன்னு போயிட்டு எங்க சொந்தக்கார வீடு இருக்கு. இவங்க இங்க இருந்தா திருப்பி நம்ம புள்ளைய இட்டுன்னு போயிட போறாங்கன்ட்டு பெங்களூர்ல இட்டுன்னு போய் விட்டாங்க. சரின்ட்டு P2 ஸ்டேஷன்ல கூப்பிட்டாங்கன்னு திருப்பியும் வந்தேன் நானு. அப்புறமேட்டுக்கு திருப்பியும் சரி அவங்க கிட்ட நான் எதுவுமே பண்ணலையா, அப்புறம் ஒரு வாட்டி என்ன பண்ணாங்க பார்த்துட்டு, திருப்பி நான் அவங்க என்கிட்ட பேச ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நாள்ல அப்புறம் பேச ஆரம்பிச்சுட்டு, "வா உன்னை இட்டுன்னு போறேன், ஆப்ரேஷன் பண்ண போறேன்." இந்த திருநங்கை அப்பதான் ஆப்ரேஷன் பண்ணி படுத்துருந்தாங்க வீட்ல. இவங்கள இவங்க இவங்க பார்க்கவோ எனக்கு ரொம்ப பயம் வந்துச்சு. இவங்களுக்கும் பிளட் வருது, சரி ஆப்ரேஷன் பண்ணலன்ட்டு, "உனக்கும் இட்டுன்னு போய் பண்றேன்" அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பயம் வரும். நான் என்ன பண்ணிட்டேன், அப்படிலாம் அப்பப்போ டெய்லியும் அவஸ்தைப்பட்டு சாவணுமே நம்போ, அதுக்கு நம்ம ஒரேடியா செத்துடலான்ட்டு என்ன பண்ணேன், பெனாயில் வாங்கி நான் குடிச்சிட்டேன் நானு. பெனாயில் வாங்கி குடிச்சிட்டு கேம்ஸ்ல எங்க அம்மா என்ன பண்ணாங்க, இட்டுன்னு போய் அட்மிட் பண்ணி, அப்புறம் பார்த்துக்கினாங்க. அதோட என்ன பண்ணிட்டாங்க, அவங்க எங்க பேச்சுக்கு வருதில்ல அவங்க. இவன் இந்த மாரி சூசைட் போலீஸ்லாம் வந்து கேட்டாங்கல்ல, நான் எதுவுமே சொல்லிக்கல நானு. அதனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பயந்து நம்மளுக்கு கம்ப்ளைண்ட் குடுத்துற போறான்ட்டு, இவங்க இதோட என்கிட்ட பேச்சு அப்புறம் ஆப்ரேஷன்லாம் வேணாம், இப்படியே இரு நீ கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி நானும் விட்டேன் அமைதியா. அப்புறமேட்டுக்கு நான் ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் ஸ்கூலாண்ட டெய்லியும் வராங்க. ஆட்டோல வந்து நிப்பாங்க. வா 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 கூடுவாங்க. நான் வரமாட்டேன் எப்படின்னா அவங்களுக்கு தெரியாத நான் இது பண்ணி போயிடுவேன். இல்லாதனால சொல்லுவாங்கன்னா, ஸ்கூலுக்கு உள்ளலாம் போவாத, வெளியிலே இரு. வா நம்ம கடைக்கு போலான்ட்டு என்ன பண்ணுவாங்க, இட்டுன்னு போயிட்டு பிச்சை எடுக்க இட்டுன்னு போவாங்க என்ன. கடை கடையா இட்டுன்னு போய் பிச்சை எடுத்து அவங்க கூடயே இட்டுன்னு போயிட்டு கூடயே இட்டுன்னு வருவாங்க. பிச்சை எடுத்திருக்கீங்க அவங்க கூட நானே போயிட்டு? எடுத்திருக்கேன். எத்தனை நாள் அப்படி எடுத்திருக்கீங்க? நான் வந்து ஒரு 5, 6 மாசம் அவங்க கூட எடுத்திருக்கேன் பிச்சை. அந்த மாரி இட்டுன்னு போயிட்டு என்ன பண்ணுவாங்க, என்கிட்ட ஒரு ரூ. 100, ரூ. 200 தான் குடுப்பாங்க கையில. மீதி காசெல்லாம் அவங்க வச்சுப்பாங்க. "என்னாங்கண்ணா இவ்ளோ 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 பிச்சை எடுத்தேனே, எனக்கு தராத நீங்க எடுத்துன்னு போறீங்களேன்னா" இல்ல வேணும். எனக்கு வேணும்" அப்படின்னு சொல்லுவாங்க. சரி நானும் அவங்க பெரியவங்களாச்சே, அவங்ககிட்ட குடுக்கலான்ட்டு நானும் அவங்க குடுத்துருவேன். அவங்களே எல்லாமே பார்த்துப்பாங்க. சாப்பாடு, துணிலாம் அவங்களே எடுத்து குடுப்பாங்க. இப்ப ஸ்கூலாண்ட போறது எனக்கு ரொம்ப இதுவா இருக்கு சார். வெக்கமா இருக்கு. வெக்கமா இருக்கு. உங்க எனக்கு உங்க ஸ்கூல் கூட படிக்கணும்னு ஸ்கூல்ல ரொம்ப படிக்கிற ஆசையா எல்லாருக்குமே இருக்கு. தெரியுமா? அதுதான் சொல்லுங்க. அதுதான் சொல்றாங்க. நீ ஸ்கூலுக்குலாம் போக்கூடாது இனிமேட்லேருந்து. உங்களுக்கு ஸ்கூலுக்குலாம் போனா ஸ்கூல்ல வந்து உன்ன அசிங்கப்படுத்துவேன். எனக்கு வந்து மூக்கு குத்தும்போது, காது குத்தும்போது அந்த வீடியோலாம் எடுத்துக்கினாங்க. இதெல்லாம் காமிச்சு பசங்ககிட்ட உன்ன கிண்டல் பண்ண சொல்லுவேன். உன்ன பொட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொன்னாங்க. "அப்படிலாம் சொல்லாதீங்க. எனக்கு அசிங்கமா இருக்குது ரொம்ப. நான் படிக்கணும் நானு" அப்படின்னு சொன்னா கூட அவங்க கேட்க மாட்டாங்க. "ஸ்கூலுக்கு போனா ஸ்கூல்லேருந்து உன்ன அடிச்சிட்டுன்னு வருவேன்.
உன்னை அசிங்கப்படுத்தும் ஸ்கூல்லையே, நீ ஸ்கூலுக்குலாம் போகக்கூடாது. ஸ்கூலில் போயிட்டு நீ சம்பாரிச்சு எப்போ வேலைக்கு போய் எப்போ காசு சம்பாதிப்ப? என் கூட வந்தால் நீ டெய்லியும் சம்பாதிக்கலாம், நைட்டில் பின்னா டெய்லியும் சம்பாதிக்கலாம். அப்படிலாம் என்ன பிரெயின் வாஷ்லாம் பண்ணாங்க ரொம்ப. உங்களுக்கு நேரடியாக அப்படி மனசை மாற்றி மூட செலவு பண்ணி உங்களை இந்த மாதிரி பெக்கராக மாற்றினது யார்? அலினான்றவங்க. இதில் அவங்களோட பக்கத்தில் இருக்காரு, அவருக்கும் உங்களுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அவங்க ஹஸ்பண்ட் இவர். அவர் உங்ககிட்ட வந்து எதுவும் பேசுவார்? அவர் கூட இருப்பார். அவர் ஆட்டோ ஓட்டுன்னு இருப்பார், இவங்க பின்னாடி உட்காந்து. ஓகே. கடைக்கு பிச்சை எடுக்க போகும்போது கூட அவர் ஆட்டோ ஓட்டுன்னு தான் வருவார், இவங்க பின்னாடி உட்காந்து வருவாங்க. உங்களை பாலியல் தொழிலுக்கெல்லாம் உங்களை பயன்படுத்தியிருக்காங்களா? எத்தனை மாதம், எத்தனை நாளா? அதுதான் ஒரு 5-6 மாசமா. காலையிலேருந்து ஒரு 5 மணி வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா பிச்சை எடுக்க இட்டுன்னு போவாங்க. நைட்டு ஒரு 8 மணி அப்படி இட்டுன்னு போயிட்டு என்ன பண்ணுவாங்க, நைட்டில் அங்கே நிற்க வைப்பாங்க. எங்கே? பைபாஸில். எந்த பைபாஸ்? மாதாவரத்தில். மாதவரத்தில் தான் உங்களுடைய பாலியல் தொழில் ஸ்பாட் அங்கே தான். உங்களை பாலியல் தொழிலுக்கு அவங்க பயன்படுத்தினதா சொன்னீங்களே, எந்த இடத்துல உங்களை நிற்க வைப்பாங்க? அங்கே தான் மாதவரத்தில் தான் நிற்க வைப்பாங்க. மாதவரம் எந்த இடம்? பைபாஸில் வந்து லைனாக நிற்பாங்க, ஒருத்தர் தள்ளி எல்லாம் அவங்க ஆளுங்க. அவங்க ஆளுங்கன்னா புரியல. அதான் அவங்க அடிமை வச்சுருக்காங்களே. ஓ, அவங்க அடிமையாக வச்சுருக்காங்களா? இதுமாரி எங்களை மாரி மாற்றி வச்சுருக்காங்க. எத்தனை பேர் உங்களை மாதிரி அடிமையாக மாற்றி வச்சுருக்காங்க? அவங்க ஒரு 3 பேர் இருப்பாங்க. இவங்க டீமாக வந்து ஒரு 8 பேர் இருக்கிறாங்க. நேரடியாக களத்தில் பாலியல் தொழிலுக்கு ஈடுபடுறது எத்தனை பேர்? டீமாக வந்து உங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்க எத்தனை பேர்? அந்த அந்த நீட்டில் ரோட்டில் வந்து ஒரு 10 பேர் 15 பேர் கிட்ட நிற்பாங்க. அதில் நாங்களும் ஒரு ஆளாக நிற்பேன். ஆக்சுவலி நீங்கள் யாரை பற்றி பேசிக்கிறீங்க தெரியுமா? சினிமாலெலாம் ஒரு பெரிய ஒரு நிழல் உலக தாதா மாதிரி காட்டுவாங்க தெரியுமா, ஒரு பெரிய மாஃபியா. அப்படி சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மாஃபியா பற்றி நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தெரியுதா? பயம் எதுவும் இல்லையா உங்களுக்கு? பயந்துட்டு தான் இருந்தேன் இவ்வளோ நாள். நான் போய் வீட்டில் சொன்னேன், இதுமாரி என்ன பண்ணுறதுன்னு தெரில, டெய்லி வேறு காசு கேட்டு அடிக்கிறாங்க, என்னால் உடம்பு வேறு முடியல, என்னால் போக முடில. இதுமாரி ஆயா என்ன சொன்னாங்க, கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தா பயமாகுது, ஏற்கனவே சொல்லிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா இவர் வந்து இவரை பார்த்துட்டு சாரை பார்த்துட்டு சாரை பார்த்து அவர் வந்து இலவசமாக வந்து வழக்கு பார்க்குறேன் அப்படி சொன்னார், கஷ்டப்படுற மக்களுக்கு. அவர் மூலியமாக போயிட்டு அப்புறம் சார் மூலியமாக போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு. நீங்கள் சொல்ல சென்னையில் செக்ஷுவல் மாஃபியா அப்படி ஒரு கும்பல் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு, செயல்பட்டு இருக்குங்கிறது தான் கேட்க அதிர்ச்சியாக இருக்குது. எனக்கு வந்து அங்கே சரியாக பண்ணல ஆப்ரேஷன் மதுரையில். ரீசர்ஜரிங் திரும்பியும் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப மதுரைக்கு கூப்பிட்டு போனாங்க. அப்போ வந்து 2 லட்ச ரூபா கொடுத்தாங்க பண்ணாங்க மதுரையில். ஃபஸ்ட்டு வாட்டி பண்ணும்போது திரும்ப கூட்டின்னு போகும்போது ரீசர்ஜரிங் பண்ணதுக்கு நீங்கள் 1 லட்சம் கொடுத்தா தான் பண்ணுவேன். நான் இதுமாரி அங்கே கேட்டாங்கல்லாம், நீங்கள் பண்ண தப்பு தானே கேட்டால், அதுக்கெலாம் இல்லை, நீங்கள் தான் திரும்ப 1 லட்சம் தரணும், 1 லட்சம் கொடுத்தா தான் பண்ண முடியும். என்கிட்ட வந்து அப்போ எங்களால் எப்படி காசு ரெடி பண்ண முடியும், காசு இல்லை என்கிட்ட. திரும்ப சென்னைக்கு வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தோம், ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில். அவங்க வந்து இந்த வயசில் உங்களுக்கு யார் பண்ணாங்க, இங்கெல்லாம் பண்ண மாட்டோம், இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நீங்கள் எங்கே பண்ணீங்களோ அங்கேயே போய் காட்டுங்க அப்படின்ட்டு. அப்புறம் புளியாந்தோப்பில் போயிட்டு அரி ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே போயிட்டு பண்ணோம். அங்கே வந்து அங்கேயும் பண்ண மாட்டேன்னாங்க. அவங்க அலீனான்றவங்க தங்கச்சி ஒருத்தவங்கிறாங்க, இவங்க டீம், அவங்களோட தங்கச்சி திருநங்கை இதுவில் பார்த்து அவங்க தங்கச்சி ஸ்ருதிகான்றவங்க, அவங்க கூப்பிட்டு போயிட்டு அவங்க பண்ணாங்க ரீசர்ஜரிங்க. உங்களுக்கு மதுரையில் ஆப்ரேஷன் பண்ணதா சொன்னீங்களா? அது யார் அந்த டாக்டர்? அந்த டாக்டர் வந்து சரவணன் டாக்டர். இவர் தான் உங்களுக்கு திருநங்கையை மாற்றின அந்த ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் பேர் சரவணன். சரவணன் டாக்டர், அவரோட ஹாஸ்பிட்டல் இது. அவருடைய ஹாஸ்பிட்டலா? சரவணன். ஓகே, இதான் அவருடைய ஹாஸ்பிட்டலா? மதுரையிலே இருக்காது? மதுரையில் இருக்கு. உங்க பேர் என்ன, நீங்க எங்க இருந்து வரீங்க? என் பேர் வந்து மதுமிதா, நானும் பொருஷாக்குலேருந்து தான் வரேன். என் வயசு வந்து 17 இப்போ. உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு இப்போ சொல்லுங்க. எனக்கும் இதேமாரி தான். இந்த ஆலினான்றவங்க வந்து 15 வயசுல இட்டுன்னு போயிட்டு, விருப்பமே இல்லை, எனக்கு விருப்பம் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, சர்ஜரிங் பண்ணி இட்டுன்னு வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, இங்கே வீட்டில் வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பிச்சை எடுக்க போன்னு என்ன சொன்னதுக்கு நான் போயின்னு தான் இருந்தேன். போயின்னு இருக்கும்போது ஒரு நாளைக்கு என்னை 5000 கேட்பாங்க. 5000 கேட்டு இந்தமாரி 5000 கொடுத்துன்னு போய் நான் குத்தணுமே, என் கையில் ஒரு 500 ரூபாய் கொடுப்பாங்க. அந்த 500 ரூபாய் வச்சுக்கினே நானே எல்லா செலவும் பார்த்துக்கணும். ட்ரெஸ், எனக்கு அப்பா அம்மா கிடையாது, நான் தனியாக தான் இருக்கிறேன். எந்த வயசுலேருந்து தனியாக இருக்கீங்க? சின்ன வயசுலேருந்து தனியாக தான் இருக்கிறேன், எனக்கு அப்பா அம்மா கிடையாது. தனியாக ஒருத்தர் இருக்க முடியாது இல்லையா? அத்தை வீட்லேயே, மாமா வீட்லேயே, பாட்டி வீட்லேயே தானே? அத்தை வீட்டில் இருந்தேன். அத்தை வீட்டில் இருக்கும்போது அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தேன். அதுமாதிரி பண்ணிட்டு இந்த ஆலினா வந்து இட்டுன்னு போயிட்டான். என்னை இட்டுன்னு போயிட்டு முதல்ல எனக்கு தான் சர்ஜரிங் பண்ணாங்க. பண்ணி எனக்கு அத்தை வீட்டில் கேட்கலையா? மிரட்டுறானே வந்து. என்ன மிரட்டுறாங்க? இந்தமாரி வந்து அவங்க பையனை வந்து எதனா பண்ணுருவேன், இல்லை உன்னை எதனா பண்ணுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி அவங்க வந்து ரொம்ப பயடுவாங்க. உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போது நீங்கள் என்ன படிச்சீங்க? 8வது படிச்சுட்டு இருந்தேன். அப்போ என்ன வயசு உங்களுக்கு? 15.
15 வயசில் இட்டுன்னு போய் சர்ஜரி பண்ணி இட்டுன்னு வந்துட்டு பிச்சை எடுக்க போ திருட போன்னு சொல்லி நைட்டில் வந்து அங்கே சாட்சின்னு ஒருத்தனுக்குறான். அவனுக்கு வந்து நைட்டில் பாலியல் தொழில் பண்ணால் அவனுக்கு சம்பாரிச்சு கொடுக்கணும். பகலில் வந்து பிச்சை எடுத்து திருடுறதான் இவனுக்கு கொடுக்கணும். இதே மாதிரி தான் இவனுங்க பண்ணுக்கிறானுங்க. இன்னொருத்தர் யார் சொன்னீங்க? சாட்சி. அவங்க யாரு? அவங்க வந்து மாதாவரத்தில் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க வந்து பாலியல் தொழில் பண்ணால் அவங்களுக்கு கொடுக்கணும் காசு. சரி. காலைல பிச்சை எடுக்க போனால் இவங்களுக்கு கொடுக்கணும். பாலியல் தொழில் போனால் சாட்சிக்கு எவ்வளவு கொடுப்பீங்க? பிச்சை எடுக்க போனா இவங்களுக்கு எவ்வளவு கொடுப்பீங்க? இவங்களுக்கு 5000 கொடுப்பேன். பிச்சை எடுக்க போனா? ஆமா. நைட்ல பாலியல் இவன் தொழில் வந்து ஆட்டோ ஓட்டுறன்ற பேர்ல எங்களை மிரட்டுவான். என்ன சொல்லி மிரட்டுவாரு? இந்த மாதிரி நீ சம்பாதிச்சுக்கணும், எங்க பின்னாடியே கண்காணிச்சுன்னு வருவான். நாங்க ஏதாச்சும் தனியா சம்பாரிச்சு ஏதாச்சும் வச்சுக்க போறோமான்ட்டு இது பண்ணி இவன் மிரட்டுவான். இவன் தான் வந்து அடிப்பான். இவன் பேர் தான் இம்ரான். சாக்ஷின்றவங்க ஆனஸ்ட், அவங்க ஹஸ்பண்ட். அவன் வந்து நைட்ல மிரட்டுவான். அங்க வந்து பைபாஸ்லயே வந்து அடிப்பான். சம்பாதிக்கலன்னு சும்மா நின்றுட்டு இருந்தா பேசின்னு இருந்தா பொழப்ப பாருன்றான். அவங்களுக்கு எவ்வளவு கொடுப்பீங்க நைட்ல? அவங்களுக்கு வந்து 6000 7000 கொடுப்பேன். நீங்க சொல்ற பார்த்தா ஒரு நாளைக்கு நீங்களே 12000 சம்பாதிப்பீங்க போலயே. சம்பாரிச்சு அதை அப்படியே வாங்கிக்குவானுங்க. சரி, உங்களை இவ்வளவு தூரம் டிரான்ஸ்ஜெண்டரா மாத்தி பிச்சை எடுக்கிறதுக்கும் பாலியல் தொழிலுக்கும் பயன்படுத்துறாங்களே, உங்க அத்தைகிட்ட போய் அழுதீங்களா? போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? அழுதானே நான் போயிட்டு. என்ன சொன்னாங்க? அவங்க வந்து எனக்கு வந்து பயமாகுது, நான் எதுவுமே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்க அத்தை வீட்டுல சொல்லிட்டாங்க. மாமாலாம் இருக்காங்களா? இருக்காங்க. அவங்களும் ஒதுங்கிக்கிட்டாங்களா? எல்லாரும் ஒதுங்கிட்டாங்க. இவங்களை பார்த்து வீட்டாண்ட வந்து அவங்க வந்து கொஞ்சம் இதுவா இருக்கிறவங்க. எங்க அண்ணெல்லாம் படிக்கிறான் இது பண்றான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டாண்ட வந்து துணியெல்லாம் ஊத்து போட்டு அமுக்குல பண்ணுவேன் அப்படி இப்படின்னு மிரட்டுவாங்க. யாரு? இந்த அலினா. இவங்களா? ஆமா. இவங்க கூட ஒரு 5-7 பேர் இருக்கிறாங்க. அவங்களும் வந்து வீட்டாண்ட கும்பலா வந்து கத்திக்கின்னு அமுக்குல பண்ணிக்கின்னு ரோடெல்லாம் அசிங்கப்பத்தின்னு போற வர வண்டியெல்லாம் நிறுத்திக்கின்னு ஒரே அமுக்குல பண்ணுவாங்க. அதனால அவங்க பயந்துக்கின்னு இதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி என்னை ஒதுக்கி விட்டாங்க. அதெல்லாம் நான் தனியா தான் இருக்கிறேன். அதனால நீங்களே வேற வழி இல்லாம இதெல்லாம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க தனிப்பட்ட முறையில போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாமே, ஏன் கொடுக்கல? உங்க 3 பேரும் தான் கேட்கிறேன். கொடுத்தா என்னை திரும்பவும் நான் வீட்டுக்கு தான் போனோம். வீட்டாண்ட நைட்ல வந்து வீட்டாண்ட வந்து அடிப்பானுங்க, அமக்கல பண்ணுவாங்க. சரி எதுக்குன்ட்டு நான் பயந்துன்னு இருந்தேன். நீங்க ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கல? அதுதான் சார் ஏற்கனவே இஷ்யூ ஆயிடுச்சு. சரி அதனால என்ன பண்ணிட்டாங்க, வீட்டில் ரொம்ப அவங்க பிரச்சனை பண்ணாங்க. அந்த வீடெல்லாம் இருக்கு. வீட்டாண்ட வந்து ஒரு ட்ரெஸ் இல்லாத ஒரு 10 பேர் வந்து இந்த அலினா இட்டுன்னு வந்து ஒரு துணி இல்லாத அவ்வளோ அமுக்கலை பண்ணி வீட்டாண்ட பிறண்டு. அதனால அண்ணனை காலேஜ்ல போறாங்கல்ல, அவங்களாம் அசிங்கப்பட முடியாதுன்ட்டு என்ன பண்ணாங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்க ரொம்ப பயப்படுறாங்க வீட்டில். இப்போ ஏன் தோடெல்லாம் போட்டிருக்கீங்க? தோடு கழட்டாம? அவங்களால தான் போடல. இந்த முடி கூட அவங்களால வெட்ட முடியல. ஏன்? வெட்டினா முடி கொளுத்திடுவேன், முடியை மொட்டை வச்சிருவேன் உன்னை. இப்போதான் அவங்கள்ட்ட இருந்து வெளில வந்துட்டீங்களே, அவங்களுக்கு அகைன்ஸ்டா போலீஸ்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்களே. இப்போதானே வந்திருக்கோம். கழட்டி இருக்கலாமே, ஏன் கழட்டாம இருக்கீங்க? அவங்களுக்கு பயந்து இருந்தா கரெக்டா தான் இருக்கும். இப்போ போலீஸ்ட இதெல்லாம் சொன்னீங்களா? அவங்களுக்கு பயந்துகிட்டு தான் நாங்க இப்படி எல்லாம் இருக்கிறோம், சொன்னோம். இப்படி ஒரு நரக வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களே, எல்லாம் போலீஸ்ட சொன்னீங்களா? போலீஸ்ல அவங்க சொல்றாங்க நீ நாங்கள் போய் சொன்னோம். அவங்க எதிர்த்து அவங்கள சொன்னோம். நாங்கள் போயிட்டு உங்களை பொச்சு குத்துறோம் சொன்னதுக்கு அப்பவும் அடிச்சுட்டு சொல்கிறாங்க, நீங்கள் யார்கிட்டனாலும் சொல்லுங்கள், நாங்கள் யாருக்கும் பயப்பட மாட்டோம். போலீஸ்கிட்டனா சொல்லி யார்கிட்டனாலும் சொல்லு, நாங்கள் எவ்வளோ பேரை பார்த்துக்குறோம் இதுமாரி. ஏன் அவங்க போலீஸ்க்கு பயப்பட மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? அவங்க அதுமாரி சொல்கிறாங்க, போலீஸ் நாங்கள் பயந்ததில்லை. உங்களுக்கு ஏதாவது காரணம் தெரியுமா? இவங்க போலீஸ்க்கு பயப்படாம இருக்கிறதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு ஏதாவது காரணம்? அவங்க டேஷன் அண்ட் எப்படி சொல்றது, அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க போயிட்டு அமுக்கலம் பண்றாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் அமுக்கலம் பண்றாங்க. போலீஸே உங்களை பார்த்தா பயப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு நீங்க சொல்றது. ஆமா. அப்படியே போலீஸே பயப்படுறாங்க உங்களை போயிட்டு துணியை தூக்குறது, அவங்க ஒரு டீமா அங்கே கும்பலா போயிட்டு உக்காந்துக்கிறது, அமுக்கலம் பண்றது. அதனால அவங்க மேல ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. கும்பல் சுந்துப்பாங்க எல்லாம். ஒண்ணுன்னா எல்லாம் கும்பலா வந்துருவாங்க அவங்களுக்கு. இவர் வந்து வயசு எதுவுமே கேட்காம எந்த ஒரு ஐடி ப்ரூஃபும் இல்லாம காசை குத்தணுமே ஆப்ரேஷன் பண்ணி அமைச்சிடுறாரு. காலவர் முக்காவர் தான் பண்றாரு. பண்ணிட்டு சென்னைக்கு வந்தா திரும்ப எங்களுக்கு பிரச்சனை தான் வருது. திருமணம் போய் கேட்டா எக்ஸ்ட்ரா காசு கேட்குறாங்க. இதெல்லாம் இவங்க என்ன பண்றாங்க, எங்க விருப்பமே இல்லாம பண்ணி விட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த நான் போய் ஆப்ரேஷன் பண்ணனே அந்த காசை கொடுன்னு அதையும் எங்களுக்கு கேட்குறாங்க. எங்க விருப்பமே இல்லாம நாங்க சர்ஜரிங் பண்ணிக்கிறோம். பண்ணி விட்டு அந்த காசையும் கேட்குறானுங்க. இவங்க வசூல் பண்ணி சம்பாரிச்சு தான் கூடுன்றானுங்க. வந்து ஃபங்க்ஷன் பண்றேன் அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி டெய்லி காசு வாங்குறாங்க. நைட்லயும் வாங்குறாங்க. நைட்ல போறதுக்கும் காசு வாங்குறாங்க. என்ன ஃபங்க்ஷன் பண்றாங்க உங்களுக்கு? எங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டா ஃபால் ஃபங்க்ஷன் ஒன்று பண்ணுவாங்க. சரி. அந்த ஃபால் ஃபங்க்ஷன் பண்ணுறேன்ட்டு இதுமாரி நான் உனக்கு பண்ணுறேன், ஆயா உனக்கு பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு அதுமாரி அவங்க சொல்லுவாங்க. அலினான்றவங்க பண்ணுறேன்னு சொல்லிட்டு டெய்லி இதுமாரி காசு வாங்கிட்டு இப்போ எனக்கு இன்னும் ஒரு 3 மாதத்துல வந்து ஃபங்க்ஷன் அந்த டேட் வரப்போகுது, ஆப்ரேஷன் பண்ண டேட்டு. அந்த ஃபங்க்ஷன் பண்ணும். இதுமாரி ஒரு இடத்துல வந்து சீட்டு போட சொன்னாங்க. அதுமாரி சீட்டு போட்டேன், 3 லட்ச ரூபாய் சீட்டு. அந்த சீட்டும் எடுத்து தர சொன்னாங்க. எடுத்து கொடுத்துட்டேன். ஃபங்க்ஷன் உனக்கு டேட் வந்துச்சுன்ட்டு டெய்லியே கொடுக்குற காசு வந்து எடுத்து வச்சுன்னு 5 லட்ச ரூபாய்க்கு மேலே நான் கொடுத்துருக்கேன் அவங்ககிட்ட. இப்போ அது கேட்டால் அதுக்கும் என்ன பண்ணாங்க, அந்த காசுலாம் தர முடியாது, யார்கிட்டலாம் போய் சொல்லு, நம்பரை பிளாக் பண்ணிவிட்டு காசு கிசுன்னு கேட்டினா உங்கள் வீட்டான வந்து உங்கள் அம்மாவெல்லாம் அடிப்பேன், எல்லாரையும் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்கள்ட்ட காசு ஜிபேல அனுப்பிச்சது எல்லாமே என்கிட்ட ப்ரூஃபோட இருக்குது சார் எல்லாமே.
இப்போ நீங்க கமிஷனர் ஆஃபீஸ்ல அவங்க மீது கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க. ம். அதற்கு பதிலா உங்க மீது அவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களா? அது என்ன கம்ப்ளைண்ட்? சும்மா பொய்யா கொடுக்குறாங்க. அதை என்னன்னு சொல்லி கொடுக்குறாங்க? அவங்கள போய் நாங்க அடிக்கிறோன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க போய் நாங்க நீங்க போய் அடிக்கிறீங்க. அவங்கள அடிக்கிறோன்னு சொல்றாங்க. ஓகே. அதாவது அந்த புகார் வந்து அலினா தரல. அலினா கூட இருக்க மற்றொரு நபர்கள் வந்து உங்க மேல புகார். அலினா டேரக்டா உங்க மேல புகார் தரல. அலினா கூட இருக்க இன்னொருத்தர் வந்து உங்க மேல புகார் இதுல தராங்க. இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி என்ன? ஏன் அலினா டைரக்டா கொடுக்கல? ஏன் கூட இருக்கிறவங்க? இல்லை, ஏற்கனவே அலினா மேலே ஒரு புகார் இருக்குது. புகார் இருக்கும்பொழுது திருப்பி உங்கள் புகார் கொடுத்தாங்கன்னா அந்த புகாரை வந்து மறைக்கிறதுக்காக அந்த புகார் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் ஸ்டெப்ஸ் வந்து போலீஸ் எடுத்துருவாங்கன்ற காரணத்தினால அவங்க கூட இருக்க மற்றவர்களை வந்து ஏவி இவங்க மேலே புகார் கொடுத்தா இவங்க பயந்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, நம்ம மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்களே உடனே ஏதாவது ஒன்று ஆக்ஷன் எடுத்துருவாங்க சொல்லிட்டு பயந்துட்டு அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு இவங்க மாற்றி சொல்கிறதுக்கு அதிகமான சாத்தியக்கூறு இருக்கனால இவங்களை த்ரெட்டனிங் பண்ணுறதுக்காக இந்த கம்ப்ளைண்ட். ஓகே. இப்போ உங்க 3 பேருமே சொல்லக்கூடிய, உங்களையும் சேர்த்து 4 பேருமே சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. எந்த மாற்று கருத்துமே இல்லை. இப்போ இந்த 3 பேர் மாதிரியே சென்னையில் இன்னும் எத்தனை பேர் இருப்பாங்க? இல்லை, இவங்ககிட்ட கேட்டால் தோராயமாக அந்த மருத்துவமனையில் ஒரு 2000-3000 பேருக்கு சர்ஜரி பண்ணிட்டு இருப்பாரு அந்த மருத்துவர். எப்படி சொல்றீங்க? இந்த சென்னையில இருக்கிறவங்க எல்லாருக்கும் அவர் தான் பண்ணுவாரு. எல்லா ஊர்ல இருக்கிறவங்களுக்கும் அவர் தான் பண்ணுவாரு. அந்த மதுரையில இருக்கிறவங்களுக்கும் அவர் தான் பண்ணுவார். எங்க கேட்டாலும் இப்போ ஒரு சும்மா ஒரு திருநங்கையை கூப்பிட்டு உங்களுக்கு எப்படி தெரியும் இந்த விஷயம்லாம்? எங்களை கூப்பிட்டு போய் பண்ணாங்கல்ல, அப்போ நாங்க பார்ப்பாங்க, நிறைய பேர் வருவாங்க. ம். எல்லாரும் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த டிரான்ஸ்ஜெண்டருக்கும் மதுரையில் இருக்கக்கூடிய சரவணன் சரவணன் தான் டாக்டர் ஆப்ரேஷன் தான். பண்ணியிருக்காரா? அவர் தான் பண்ணுவாரு. கன்ஃபார்மா? கன்ஃபார்ம் நல்லா தெரியுமா? நல்லா தெரியும். ஓகே. இது இல்லாமல் ரெக்கார்டிக்கில் எதுவுமே இல்லை. இந்த சர்ஜரி பண்ணணும்னா above 18 years இருக்கணும், அவங்க ஆதார் கார்டில் இருக்கணும், அதே மாதிரி அப்ளிகேஷனில் வந்து நோ அப்ஜெக்ஷன் சொல்லி அவங்ககிட்ட சிக்னேச்சர் வாங்கியிருக்கணும். யாரும் உங்களை கூட்டு போகிறாங்களோ ஒரு கார்டியனோ இல்லை உங்கள் பேரண்ட்டோ அதில் வந்து சைன் பண்ணியிருக்கணும். above 18 போது இவர் கூட போனவங்க இருக்கணும். அது இல்லாமல் இவங்களுடைய அந்த வழக்கப்படி என்னென்னா அவங்களை சர்ஜரி பண்ணும்போது இவங்களை கூட்டிகிட்டு போகிற அந்த திருநங்கையும் கூட இருப்பாங்களாமா. திருநங்கை மட்டும் தான் அலவுடு வித் டாக்டர்ஸோட. பட் ஆனால் இந்த இவங்களுடைய சீன் ஆஃப் அக்கரன்ஸில் வந்து இந்த அலினாவோட ஹஸ்பண்ட் அந்த இருந்திருக்காங்க. சர்ஜரி பண்ணி சேம் டே கூட்டிகிட்டு வந்துடுது. பேமெண்ட் கொடுக்குறது சேம் டே வந்து சர்ஜரி பண்ணோன்னே இந்த தம்பி வந்து சொல்லியிருக்காரு, எனக்கு கேஜே எனக்கு கட்டினால பயமாக இருக்குன்னு சர்ஜரி பண்ணும்போது அதெல்லாம் நீ கவலைப்படுற, அதை நாங்கள் மாற்றிப்போன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் ஐடியா டோட்டலாக ஏஜே உங்களுக்கு மாற்றிருக்காங்க. ஏன் அப்படி மாற்றிருக்காங்கன்னா கவர்மெண்ட்டில் டெய்லி தே ஹவ் டு சப்மிட், அதாவது இந்த ரெக்கார்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ண எத்தனை பேருக்கு சர்ஜரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சப்மிட் பண்ணோம். கொடுக்கும்போது ஒரு மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன் above 18 years 19 years தான் சர்ஜரி பண்ணியிருக்குன்னு சொல்லி காட்டுறதுக்காக எல்லாமே மாற்றி கொடுத்துருக்காங்க. ஓகே. ஒரு நாளைக்கு அவங்க 10 பேர்கிட்ட பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு. இப்போ இவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி மாற்றிட்டாங்க இல்லையா? இவங்களுக்கு ரீஆப்ரேஷன் பண்ணி இவங்களை நார்மல் பர்சன் மாற்ற வாய்ப்பே கிடையாதா? இப்போ இவங்களோட பிரச்சனைகளுக்கு என்னதான் சொல்யூஷன்? வாழ்நாள் ஃபுல்லாக அவங்க இப்படி தான் இருக்கணும். இப்போ இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா இது ஒரு சைல்டு அப்யூஸ் பிலோ 18 years. இப்போ தான் உங்களுக்கு 17 years ஆகுது. 15 yearsலேயே ஒருத்தருக்கு அவருக்கு பண்ணியிருக்காங்க, இவருக்கு 16 years பண்ணியிருக்காங்க. இவர் ட்ரை பண்ணியிருக்காங்க, ஒரு சூசைட் அட்டன் பண்ணனால இவர் மிஸ் ஆகிட்டார். எல்லாத்துக்கும் படிக்கணுன்ற ஆசை இருக்குது. இவங்களுடைய டார்கெட் எல்லாமே தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த மக்கள், பின்புலம் பெரிய அளவுக்கு பின்புலம் இல்லாதவர்கள், சொந்தங்கள் இல்லாதவங்க. சரி, இவங்களை போய் நம்ம த்ரெட்டன் பண்ணாலே அவங்க பயந்துட்டு விட்டுருவாங்கன்ற மக்கள் மட்டும் தான் டார்கெட், மற்றபடி யாரும் டார்கெட் பண்ணுறது. அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் இருக்கும் இல்லையா, உங்கள் வீட்டிலேருந்து வராத விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் ஆசை காமிச்சு உங்களோட மூளை செலவு செய்து இவங்களை அவங்களுடைய ஆசைக்கு என்னங்க அவங்களுக்கு பணம் சம்பாரித்து கொடுக்குறது அவங்களுடைய டார்கெட். அதாவது காலையில் போன யாசகம் வாங்குறதுக்கு ஒரு 5000 ரூபா, ஈவினிங் ஒரு 6000 7,000 ரூபா, அப்போ 12,000 கிட்டத்தட்ட ஒரு 10,000-12,000 ரூபா அவங்க இந்த சொல்லப்போனால் குழந்தை தொழிலாளிகள்னு சொல்லலாம். இவங்களை வந்து டோட்டலாக அப்யூஸ் பண்ணி ஹராஸ் பண்ணி இவங்களை மிரட்டி பாலின மாற்று அறுவை சிகிச்சையும் பண்ணி இவங்க சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து இப்போ தெரிஞ்ச ஒருத்தருடைய வாய்ஸ், இந்த 3 பேருடைய வாய்ஸ் அவுட்டு அவ்வளோ பேர் பயந்துக்கிட்டு இருப்பாங்களே. இதே மாதிரி உங்களை மாதிரி சென்னையில் மட்டும் எத்தனை பேர் இப்படி இருப்பாங்க? உங்களை மாதிரி 18 வயசு கீழே ஸ்கூல் படிக்க போனவங்களை மூல செலவு பண்ணி இப்படி டிரான்ஸ்ஜெண்டரா மாத்தின எத்தனை பேர் நிறைய இருப்பாங்க? பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர்னா தோராயமா எத்தனை பேர்? ஒரு 200-300 பேர் இருப்பாங்க. 200-300 பேர். அந்த 200-300 பேருடைய பேரண்ட்ஸும் எதுவும் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் அவங்க கொடுக்கலையா? தான் மிரட்டுறாங்களே, யாரு அப்படி துணிஞ்சு இது பண்ணுவாங்க? ஒரு கும்பலா போயிட்டு அங்க துணியெல்லாம் அவுத்து போட்டு அம்மக்குளம் பண்ணதுனால எல்லாருக்கும் அசிங்கமா ஒரு பயம், மிரட்டுறானுங்க. வீட்டுக்குள்ள போயிட்டு எல்லாத்தையும் உடைப்பாங்க, உடைச்சிட்டு அமுக்குள்ள பண்ணுவாங்க. ஆனா அதை யாரும் அதை கேட்கவும் மாட்டுறாங்க. போலீஸை பயப்புது அவங்களுக்கு. நீங்க 200 பேருக்கு 300 பேருக்கு இப்படி ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றீங்களா மனசை மாத்தி? அவங்க கூட நீங்க பேசியிருக்கீங்களா, பழகி இருக்கீங்களா? என்ன சொல்லுவாங்க அவங்க? அவங்க ரொம்ப சில பேர்கிட்ட நான் கஷ்டப்படுவாங்க. பேசிக்கிறேன். என்ன சொல்லுவாங்க? அழுவாங்க வந்து, இந்த மாதிரி பண்றாங்கடி, இது மாதிரி பண்றாங்கடி அப்படின்னு சொல்லி அழுதுன்னு. அவங்களுக்கு எது பிடிக்கலன்னு சொல்லுவாங்க பொதுவா? பொதுவா அவங்களை இட்டுன்னு போய் மாத்தி விட்டு, பணத்துக்காக இட்டுன்னு போய் மாத்தி விட்டு இந்த மாதிரி சம்பாதிக்க சொல்றாங்க, தேவையில்லாம சர்ஜரி பண்ணி விட்டு இப்போ போய் கடைக்கு எல்லாம் அது பண்ணி இதை பண்ணுன்றாங்கடி, நைட்ல வந்து குடிச்சிட்டு வந்து அடிக்கிறானுங்க அப்படின்னு சொல்லி அழுவாங்கன்ட்டு. அது இல்லாத அவங்க வீட்டுல போயிட்டு வேற வேலை பார்க்கணும். அவங்க வீட்டை சாமா கழுவணும். வாரத்துக்கு ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை வந்து வீட்டில் இருக்க சொல்லுவாங்க. அந்த ஞாயிற்றுக்கிழமை டைமில் போயிட்டு அவங்க துணி துவைக்கணும்.
அலினா, இம்ரான்ன்றவங்க வீட்டில் அவங்க 2 பேர் இருப்பாங்க. அவங்க வீட்டில் போய் அவங்க துணி துவைக்க சொல்லுவாங்க. டெய்லி இந்த பிச்சை எடுக்க போகிறதுக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கு போயிடணும். 11 மணிக்கெலாம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சிடணும். சாமான் கழுவிட்டு வீடு பெருக்கி தொடச்சிட்டு அந்த 11 மணிக்குள்ளே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு அரை ஹவர் 1/4 ஹவர் எக்ஸ்ட்ரா வந்தால் அதுக்கும் அடிப்பாங்க. அந்த டைமுக்குள்ளே போயிடணும். அந்த வேலை முடிச்சுட்டு திரும்பவும் நைட்டுக்கு வந்துட்டு நைட்டு போக முடியாதுல்ல, அதனால என்ன பண்ணுவாங்க, ஜிபேயில் அமுச்சிட சொல்லுவாங்க அந்த காசு, நைட்டில் பாலியல் தொழிலை பண்ணுற காசு. இந்த புது கடை இதெல்லாம் ஓப்பன் பண்ணுறாங்களே, அங்கே போயிட்டு கும்பலாக போக சொல்லுவாங்க. கும்பலாக போக சொல்லிட்டு அங்கே புது கடையில் காசு வாங்க, அவங்க தரது தான் தருவாங்க. அதிகமாக கேளு, கம்மியாக கொடுத்தா இதுமாரி பண்ணாது, இதுமாதிரி பண்ணான்னு சொல்லிட்டு நிறைய வாங்க அப்படின்னு சொல்லி அமக்கலை பண்ணுவாங்க. அங்கே போயிட்டு அவங்கக்கிட்ட இந்த அலினான்றவங்க வந்து மொத்த காசையே வாங்கி சுற்றி தரேன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட ஒரு மாதிரி இது பண்ணி வாங்கிட்டு வந்துடுவாங்க இந்த காசெல்லாம். உங்க சொல்ல சொல்ல எனக்கு அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சியா இருக்கு. நிஜமாலுமே சென்னையில் இப்படியான ஒரு மாஃபியா கும்பல் இருக்கா அப்படின்னு எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. தொடருது. ஆக்சுவலாக இவங்களுடைய திருநங்கை அதிலே பார்த்தீங்கன்னா அவங்க கம்யூனிட்டியில் இருக்கவங்கள ஒரு கிட்டத்தட்ட ஒரு 90%, 80-90% நல்லவங்க தான் இருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஒரு ட்ரஸ்ட் மாதிரி வச்சுருக்காங்க. நிறைய பேர் படித்து நல்ல ஒரு உத்தியோகத்தில் இருக்காங்க. இந்த 10% பேர் இருக்காங்க, 10-20% பேர். அவங்க வெறும்னே முழுக்க இந்த மாதிரி சிறுவர்களை பயன்படுத்தி காசு வாங்கணும், அப்புறம் திருட்டு சம்பவங்களை ஈடுபடுத்தணுன்ற நோக்கத்தில் தான் அவங்க திருநங்கையாக மாறுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் இந்த திருநங்கை அசோசியேஷனுக்கு ஒரு மெம்பர்கிட்ட பேசினேன். தொடர்ந்து இந்த மாதிரி இஷ்யூ வருது. ஏன்னா அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது நம்ம இன்னொரு பாலினத்தை வந்து தாக்குற மாதிரி இருக்கும். ஆனால் அது வெளியே கொண்டு வரும்போது எல்லாத்துக்கும் ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயமா வெளிப்படும். அது இல்லாமல் அந்த மருத்துவரும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், நிறைய கட்சியிலேருந்து வந்திருக்கவர். அவருக்கும் நம்ம வந்து ஒரு தேவையில்லாத ஒரு அவப்பேர் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குமேனு சொல்லிட்டு சரி அவங்ககிட்ட நான் கேட்கும்போது அவங்க ஒத்துக்கிறாங்க. நாங்கள் நார்மலாக வந்து ஒரு உடல் மாற்றம் இருந்தாலே, சர்ஜரி பண்ண உடல் மாற்றம் இருந்தாலே அவங்களுக்கு திருநங்கைன்னு சொல்லி வங்கிக்காரதை நாங்கள் கொடுக்குறோம். ஆனால் ஒரு சிலர் இந்த மாதிரி பணம் சம்பாதிக்கணும் பண்ணுறாங்க. நாங்களும் எவ்வளவோ கொடுக்கணும்னு பார்க்குறோம், ஆனால் முடிய மாட்டுது. தினம் ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க சார். அந்த கம்ப்ளைண்ட் ஏதாவது உங்களுக்கு பின்புலத்துலேருந்து உங்களுக்கு என்ன தேவையோ லீகல் சப்போர்ட்டுக்கு டாக்குமெண்ட்ஸ் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னதுக்கப்புறமா தான் 1க்கு 3 வாட்டி யோசித்து இந்த புகாரை கொடுத்தோம். ஏன்னா ஒரு சாதாரண ஒரு விஷயம் இல்லை இல்லைங்களா, வேற்று ஒரு 3ஆம் பாலின நபர்களை வந்து புகார் கொடுக்குறோம், அது கரெக்டாக இருக்கணும். இவங்களுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி கிடைக்க வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக. ஏன்னா எல்லாமே வந்து டாக்குமெண்டல் எவிடன்ஸு. பாதிக்கப்பட்ட நபரே வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு, இவங்க தான் பண்ணாங்க, எங்களை கூட்டிகிட்டு போய் இந்த சர்ஜரி செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு. அதுவும் இவங்க எல்லாருமே சிறார்கள் போது கண்டிப்பாக அவங்க வந்து போக்ஸ் ஆக்ட் வந்து அட்ராக்ட் ஆகும். அதில் ஓகே, த்ரெட்டனிங் பண்ணி அவங்கள மிரட்டி அவங்க படிப்பு போய் பார்த்தீங்கன்னா ஒரு 1-2 அலிகேஷன் தான் பரவாயில்லையே, இவங்க பண்ணது எல்லாமே அலிகேஷன் தானே டில் டேட் வரைக்கும். சரி, புகார் கொடுத்துருக்கோம். நம்ம காவல் ஆணையர் அவர்களும் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நடவடிக்கை எடுப்பாங்க. காவல்துறைக்கு நீதிமன்றம் இருக்குது. ஸோ அதை நாடி நம்ம அடுத்த கட்டத்தை பார்ப்போம் சொல்லி தான் புகார் கொடுத்துருக்கோம். எங்களால் வீட்லேயே இருக்க முடியல, அங்கே வெளியவும் போக முடியல, எந்த இடத்துக்கு போனாலும் அங்கே வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. ஓகே, இப்போ எனக்கு படிக்கணும்னு ஆசை இருக்குது, ஆனால் படிக்க முடியல என்னால். உண்மையிலுமே இந்த சமூகத்தில் ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருந்த பசங்களை கூட்டிகிட்டு போயிட்டு இப்படியான டிரான்ஜெண்டராக மாற்றி விட்டுருக்காங்க. படிக்கணும்னு ஆசை இருக்குது உங்களுக்கு, ஆனால் படிக்க முடியலை. இனிமேல் ஸ்கூலுக்கு போக முடியுமான்னு தெரியல, ஏன்னா கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அது இவங்களுக்கு பெரிய விஷயம், மன உளைச்சலாக இருக்கும். 10th எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிட்டு இருந்தேன், அந்த டைமில் வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க. +1 போக வேண்டியது, படிக்க வேண்டியது. எனக்கு கூட ரொம்ப கஷ்டமாகுது. எனக்கு படிக்கணும் ரொம்ப ஆசையாகுது. என்ன ஸ்கூலுக்கே போக மாட்றாங்க. நீங்கள் தான் எதனா பார்த்து, கவர்மெண்ட் தான் எதனா பார்த்து படிக்க வேணும். இப்போ நாங்கள் இங்கே பேசுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு, எதனா வந்து பண்ணுவாங்களோ அப்படின்ட்டு பயத்தோடு தான் இருக்கோம் இப்போ கூட. உங்களோட பயத்தை புரிஞ்சுக்க முடியுது. உண்மையிலுமே நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. கமிஷனர் ஆஃபீஸ்லையும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க. மீடியாவோட சப்போர்ட் வேணும், மீடியாவோட உதவி வேணும், எங்களையும் தேடி வந்திருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு கூடிய சீக்கிரமே நீதி கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறோம். நான் கடவுள் படத்தில் பார்க்குறத விட ரொம்ப கொடூரமான விஷயங்கள், ஒரு மாஃபியா கும்பல் சென்னையில் உண்மையிலுமே இப்படியெல்லாம் இருக்குதா அப்படின்லாம் நினைக்க நமக்குமே பயங்கரமான ஒரு இதாக தான் இருக்குது. ஒரு சிறுமிக்கு பாலியல் தொல்லை நடக்கும் பொழுதோ அல்லது எங்கேயோ ஒரு இந்தியாவில் ஏதோ ஒரு மூலையில் ஒரு பெண்களுக்கு எதிரான விஷயங்கள் நடக்கும்போது நம்ம ஒரு வாய்ஸ் அகைன்ஸ்டாக நின்று ஒரு குரல் கொடுக்குறோம். ஆனால் நம்ம சென்னையிலேயே ஸ்கூலுக்கு போகக்கூடிய பசங்களை இப்படி டிரான்ஸ்ஜெண்டராக மாற்றி பெரிய அளவில் ஒரு மாஃபியா செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த இவங்க சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் மூலமாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. கண்டிப்பாக போலீஸார் வந்து அதிரடியாக நடவடிக்கைகள் எடுப்பாங்க அப்படின்னு நம்புகிறோம், எடுக்கணும் அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். நன்றி. ரிட்டையர் ஆயாச்சா? வண்டலூர் எலமெண்ட்ஸ் மதுரம்ல ஃபிளாட் வாங்கிக்கோங்க. ரிட்டையர்ட் லைஃபா ஆனந்தமா என்ஜாய் பண்ணுங்க.